இந்த அஜித் குமார்னு உள்ள இந்த ஒரு அப்பாவி சாவுக்கு முழுக்க காரணம் இந்த நிக்கிதான் உள்ள இந்த தேவடி அப்படின்றதான். என்ன விஷயம்னா, இவளுக்கு கார்ல அந்த ஜுவல்ஸ் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. எதனால சொல்லினா, இவ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட வேலை வாங்கி தரேன் இந்த மாதிரி எல்லாம் நிறைய காசை வாங்கி, இவ மட்டும் இல்லை அந்த வீல் சேர்ல போனால இவளுக்கு அம்மா 2 பேருமே சேர்ந்து ரொம்ப பேரை ஏமாத்தி போய் எனக்கு கஞ்சிக்கு வழியில பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, செத்தாலும் பரவாயில்ல, 1 ரூபா உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு என்னை விரட்டி விட்டாங்க வீட்டுல இருந்து. அவங்க வேலை வாங்கிட்டு சொல்லி ஏமாத்தி 2 லட்ச ரூபா வாங்கிட்டாங்க. எனக்கு சத்துணவு அமைப்பாளர் வேலைக்கு 2 லட்ச ரூபா பணம். அவங்க அப்பாவே என்கிட்ட 10 லட்சம் வாங்கிட்டு தான் அவங்க டைவர்ஸ் கொடுத்தாங்க. 8 லட்ச ரூபா கொடுத்து வேலைக்காக கொடுத்தேன். மொத்தம் 25 லட்சம் கேட்குறாங்க. ஒரு 3-4 தவணையா கொடுக்குறோம். ரியல் மைண்ட்ல நீங்க ஒரு பையனை அடிச்சு கொண்டு இருக்கீங்க. அது என்ன ரீசன்? அவன் இவ்வளோ அடிச்ச பிறகு அவன் எந்த விஷயம் சொல்லலைன்னா அவன் எப்படி அந்த விஷயத்தை எடுத்திருப்பான்? உண்மையாட்டே அந்த விஷயத்தை அவன் எடுத்திருந்தான்னா கண்டிப்பா இவ்வளோ கொடுமைப்படுத்தும் போது உயிர் போகணும்னு அந்த பயத்திலே அவன் சொல்லியிருப்பான். இப்போ அவன் என்னன்னா, நான் உயிர் போனாலுமே பிரச்சனை இல்லை, நான் அந்த தப்பை பண்ணலன்னு உள்ளதுல அவன் ஸ்டாண்டா நிற்கும். இவன் நியாயக்காரி தானே. அப்ப ஏன் இவ ஓடி ஒளியணும்? இவ இவளுக்கு வீட்டிலே இல்லை, அம்மாவை கூட்டிட்டு ஊரா சுத்திட்டே இருக்கான். போலீஸ்னா என்ன பண்ணணும்? அவங்க இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அதை விசாரிச்சு ஒரு பையனை கொல்லிய அளவுக்கு இந்த இதுல எந்த விஷயமுமே இல்லை. சும்மா போய் கேஸ் போடியது, ஒருத்தனை சும்மா பிடிச்சு அவனுக்கு இந்த கேஸ் போடியது அந்த கேஸ் போடியது, தேவையில்லாம கேஸ் எல்லாம் போட்டுட்டு ஏதோ காக்கி சட்டை போட்டா நாங்க தான் இந்த உலகத்துக்கே கடவுள், அந்த மாதிரி நிறைய போலீஸ்காரங்களுக்கு தாட் இருக்கு. என்ன இருந்தாலும் நானே பார்த்திருக்கேன் நிறைய போலீஸ்கார மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லஞ்சம் இந்த மாதிரி கொடுமைப்படுத்திட்டு எல்லாம் லாஸ்ட் காலம் இருக்குல்ல, அவன் எல்லாம் எல்லாருமே புழுத்து செத்த நிறைய போலீஸ்காரனை நானே பார்த்திருக்கேன். அதனால எல்லாருமே மக்கள் அது சமம். அவங்கள்ட்ட அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ, அவங்கள்ட்ட என்ன கொஸ்டின் கேட்கணும் அந்த மாதிரி கேட்கணும். அதே மாதிரி இங்க பல சமூக போராளிகள் அவன் இவனெல்லாம் எதெல்லாம் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சவுண்ட் கொடுத்துட்டு நிறைய பேர் இங்க வரக்கு இருப்பான். இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசவுக்கு எவனுமே இல்லை. நம்ம வருங்கால முதல்வர் நம்ம தளபதி மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவர் ஆறுதல் கூறிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த பையன் தான் அந்த வீட்டுக்கு மொத்தம் எல்லாமே டேக் கேர் பண்ணிட்டு இருந்தது. அப்படி ஒருத்தன் அந்த வீட்டுல இருந்து இல்லாம போகும்போது தளபதி போயிருக்காங்க. போய் அவங்க 2 லட்சம் கொடுத்துருங்க. அப்படி நீங்க ஒரு கொஸ்டினா கேட்க வந்தீங்கன்னா, 45,000 கோடி பட்ஜெட் இருக்க ஒரு கவர்மெண்ட் வெறும் 5 லட்சம் தான் கொடுக்குது. 250 கோடி சம்பளம் வாங்கிய ஒரு தளபதி விஜய் 2 lakhs கொடுத்தது நிறைய பேருக்கு இங்க வயிற்றுச்சலா இருக்குது. விஜய் எப்படி அங்க போனார்னு கூட நிறைய பேருக்கு வயிற்றுச்சலா இருக்குது. தலைவனா இந்த மாதிரி ஸ்பாட்ல போய் நின்று பார்ப்பான், இதுதான் தலைவன். அப்போ இந்த நிக்கித்தான் உள்ள இந்த தேவடியாலும் அந்த 5 போலீஸ்காரன், அந்த குரூவல் மைண்ட் உள்ள அந்த 5 போலீஸ்காரனும் கண்டிப்பா இந்த கோர்ட் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தூக்கு தண்டனை கொடுத்தாதான் மக்களுக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்கும். ஏன்னா இது என்ன நாயோட கேவலமா ரோட்ல போற ஒரு மிருகத்தை கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்களே, அதோட கேவலமான விஷயம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே தூக்குல போடியது வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, பாப்போம் என்ன நடக்குதுன்னு.